வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஜாப் பத்தி பார்க்க போறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படிங்கிற ஜாப் வந்து போட்டிருக்காங்க. மொத்தம் 572 வேகன்ஸீஸ் ஆல் ஓவர் இந்தியா எடுக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வேகன்ஸி இருக்கு எல்லாமே இந்த வீடியோல வந்து முக்கியமான விஷயங்கள மட்டும் பார்ப்போம். ஏன்னா வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து ஒரு 40 பக்கங்களுக்கு மேல இருக்கு. ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசணும்னா அதுக்கு நேரம் பத்தாது. ஸோ அதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மாதிரியான ஜாப் பற்றி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ மற்ற ஜாப் பற்றியும் அடுத்து இனிமேல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நிறையா வேகன்சி இருக்கிற மாதிரி ஜாப் வந்து அடுத்தடுத்து போடலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வேலையை பற்றிய முக்கியமான விஷயங்களை வந்து இந்த வர்ற இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதான் ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் போஸ்ட்டு 572 போஸ்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான வெப்சைட் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் மூலியமாக தான் எடுக்கிறாங்க. இதோட குவாலிஃபிகேஷன், இந்த டெஸ்ட்டு எப்படி, எத்தனை மார்க்கு, எந்தெந்த மாதிரி இடங்கள் எடுக்கிறாங்க, அப்புறம் எக்ஸாம் சென்டர் எல்லா டீட்டெயிலையும் அடுத்தடுத்த பக்கங்களில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா அதில் வரும். அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் ஓப்பன் வந்து ஜனவரி 15 ஓப்பன் ஆயிடுச்சு. பிப்ரவரி 4 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. பேமெண்ட் அதுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து அதே தேதி தான், ஜனவரி 15 டு பிப்ரவரி 4 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணி ஆன்லைன் மோடில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் இதுக்கு வந்து எப்போ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா பிப்ரவரி 28 மார்ச் 1 எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்த வேகன்சிஸு எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ வேகன்சிஸு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு ரிசர்வேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கிறது அந்த டீட்டெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் நம்ம சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அது ஜூரிடிக்ஷன் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளவங்களுக்கு வந்து சென்னை அப்படிங்கிறது கீழே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து ஓபிசி கேட்டகரியில் 8 வேகன்சியும், ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து 1 வேகன்சி, மொத்தம் 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஓபிசி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கணும் கண்டிப்பாக. ஓபிசினா நீங்கள் நான் கிரீமி லேயரில் இருக்கணும். நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களோட குடும்ப வருமானம் வந்து 8 லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்குள்ள ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் கிரீமி லேயர் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரீமி லேயர் அப்படிங்கிற செக்ஷன் கீழே வந்துருவீங்க. அப்படின்னா நீங்கள் ஓபிசி கீழே வர மாட்டீங்க, உங்களை ஜென்ரலில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து டிஎன் இ-சேவை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது விஏஓ வெரிஃபிகேஷன் போய், ஆர்ஐ வெரிஃபிகேஷன் போய், அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டும், உங்களை வேலை பார்க்குறீங்கன்னா சேலரி ஸ்லிப்பும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட இன்கம் டீட்டெயிலும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஓபிசிக்கு வந்து 8 வேகன்சியும், ஒருவேளை ஓபிசி இல்லை அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டில் வந்து 1 வேகன்சியும் தான் இருக்குது. அதுக்கு கீழே தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அதிகப்படுத்திருக்காங்க. ஓபிசிக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 வருஷம் அப்படின்னா 28 வயசு வரைக்கும், எஸ்சிக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கு எத்தனை வருஷம், அப்புறம் டிசபிள்டு பர்சனுக்கு எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனு. ஸோ அண்டர் ரிசர்வ்டில் போடுறீங்க, ஜென்ரலில் போடுறீங்க அப்படின்னா 25 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் போட முடியும். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2026 படி அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். மினிமம் வந்து 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமானது வந்து நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட் கேண்டிடேட் சுட் பி அண்டர் கிராஜுவேட் as on 1/1/2026 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். யூஜி இருக்கணும், யூஜியாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, நீ யூஜி வந்து முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை 12th முடிச்சுருந்துருக்கலாம், இல்லை 12th படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஆனால் 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ செலெக்ஷன் வந்து 2 விதமான டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், எல்பிடி டெஸ்ட்டுன்னு 2 டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து
எந்தெந்த செக்ஷனு, எத்தனை கொஸ்டின்ஸு, மார்க்ஸு, எவ்வளோ மினிட்ஸ் டோட்டலாக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ சென்னையில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டே வந்து இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழில் இருக்கும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜில் அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் அப்ளை பண்ணுறோன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் வரும். லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து சென்னையில் நீங்கள் அப்ளை, அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த சைடில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த முதல் பக்கத்தில் கொடுத்துருந்தாங்கல்ல, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷனு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸுங்கிற பேருக்கு கீழே இருக்கிற என்ன பேர் இருக்கோ அதில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரியில் இருக்கிறவங்க சென்னையில் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து தமிழ் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் வந்து தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தியில் ஏதாவது இருக்கும். ஸோ அதுக்கான மார்க்கு மற்ற டீட்டெயிலாம் நீங்கள் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ தான் இதில் இருக்கிற டீட்டெயில். ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷனாலிட்டி, அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். இல்லைனா நேபாள், பூட்டான், திபேத் அகதி இவங்கெல்லாம் வந்து 1962 ஜனவரி 1க்கு முன்னாடி இந்தியாவில் வந்து செட்டில் ஆனவங்களாக இருக்கணும். அப்புறம் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய கென்யா, உகண்டா, தன்சினியா, ஜாம்பியா, மலாவி இந்த மாதிரி இதில் கொடுக்கக்கூடிய நாடுகள்லேருந்து மைக்ரேட் ஆனவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது தான். இந்த வேலைக்கு வந்து அப்ராக்சிமேட்லி மந்த்லி சேலரி வந்து 46,029 ரூபா மொத்தம் ஆல் ஓவர். பேசிக் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வந்து 24,250 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே இயர்லி ஃபஸ்ட்டு 4 இயர்ஸுக்கு வந்து 4 இயர் கழிச்சு 27,610, அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 30,550. இப்படி இது வந்து பேசிக் சேலரி. இதோட ஹச்ஆர்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பண்ணி வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்லாம் ஃபஸ்ட் மந்த் சேலரி 46,029 ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேலை பார்க்குறவங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்க, வேலைக்கு செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க, அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே சேலரி தான் மெயினாக பார்ப்பீங்க. இந்த ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் ஜாப்பை ஆர்பிஐயில் வந்துட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு இவ்வளோ சேலரிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா SC/ST, டிசபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கு 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஜென்ரல், ஓபிசி, அப்புறம் இடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ப்ளாயி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு. மற்ற எந்த கம்யூனிட்டிக்கும் வராது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 450 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஸோ இதுதான். ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், தருமபுரி இங்கெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இங்கே தான் நடக்குது. ஸோ நம்ம பேசுகிறது தமிழில் தான் பேசுகிறோம். வேறு அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்குமே இது புரிய போகிறதில்ல. மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் அதை பார்க்க போகிறீங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் வேலை தான். நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அப்படிங்கன்னா அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளே போயிட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை இது பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வேலை கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 டெஸ்ட்டு தான். 2 டெஸ்ட்டுமே முடிஞ்சால் கிளியர் பண்ணலாம். கம்மியான மார்க்கில் கம்மியான பிரிவில் தான் வைக்கிறாங்க அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இது ஒரு முக்கியமான ஜாப்பாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இது போக இன்னொரு வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் ஜாப் சம்மந்தமாக. அது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பயிற்சி ஊதியத்துடன் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. ஸோ அது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இருக்கேன். 18 வயசு தாண்டிடுச்சு. படிச்சு டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு ஒரு 22, 23 வயசு தான் ஆகுது. இன்னும் நான் இந்த வேலையும் பார்க்கல. நான் ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏதாவது ட்ரைனிங் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை பற்றி யாரும் வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுமே இதில் கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட சேனலில் தான் இருக்குது. நான் கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். அது 20ஆம் தேதி தான். நாளை கழிச்சோட அந்த டேட் முடியுது. ஸோ இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதான் நான் சொல்ல வந்தது இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதில் வந்து முக்கியமான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். டீட்டெயில்டான தகவல் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைக்கான ஒரு PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தெளிவாக எடுத்து பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ஏன்னா 40 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அது ஃபுல்லாக நம்ம படித்து வீடியோ போட முடியாது. அதனால தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் டீட்டெயிலு, வேலை என்ன,
அது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ எத்தனை இருக்குது, எங்கெங்கே எக்ஸாமினேஷன் சென்டர், என்னென்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.